தமிழக வெற்றிகளுக்கு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழாவில் ஒரு பண்ண மிகப்பெரிய விஷயம் என்னன்றத வாங்க பார்க்கலாம். First of all, இந்த இளைய காமராஜர் அப்படின்ற பெயரே செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இந்த கல்வி விருது விழாவை தொடர்ந்து 3 வருஷமா நடத்திட்டு வராரு தளபதி விஜய் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை அரசியலுக்காக தான் பண்றாரு, ஓட்டுக்காக தான் பண்றாரு அப்படின்னு இப்பவும் எதிர்மறை விமர்சனங்களை எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அரசியலுக்காக பண்றவரு பேனர் பிளெக்ஸ்னு கட்சியை மென்ஷன் பண்ணி கோலாகலமா பண்ணிருக்கலாமே. ஓட்டுக்காக பண்றவரு 10 பேருக்கு மட்டும் விருதை கொடுத்துட்டு மீதி இருக்க மொத்த பேருக்கும் பொது செயலாளர் புசி ஆனந்த கொடுக்க சொல்லிருக்கலாமே. ஆனா எப்ப உங்க கிராமப்பட்ட கஷ்டத்தை பார்த்தானோ அடுத்த நிமிஷம் தூக்கி எறிஞ்ச பணத்தை. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கீங்க. எந்த ஒரு தலைவருமே 12 மணி நேரம் நின்னு மொத்த பேருக்கு விருது கொடுத்ததாக வரலாறே கிடையாது. அதுக்காக ஒரு நல்ல மனமும் உயர்ந்த குணமும் வேணும். அது இப்ப இருக்கிற தலைவர்கள்ல நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டுமே தான் இருக்கு. அதனாலதான் எல்லாருமே மனசார சொல்றாங்க இளைய காமராஜர் அடுத்து எம்ஜிஆர் அப்படின்னா இன்னும் கூடிய சீக்கிரம் பொற்கால ஆட்சி அப்படின்ற சூழலும் வரும் பாருங்க. நடக்கும் பாருங்க, நடக்கும். இதுக்கப்புறமும் இவர் அவாய்ட் பண்றவங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. உண்மையான தலைமை வரது நமக்கும் நம்ம நாட்டுக்கும் ரொம்ப